இந்த 4.5 வருஷ ஆட்சியில் திமுக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பண மோசடியில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. சிஏஜி அறிக்கை 2023 2024 தமிழ்நாட்டில் 15 லட்சம் கோடிக்கு கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 10 லட்சம் கோடி தான் தகவல் வந்துட்டு இருந்து இப்போ 15 லட்சம் கோடிங்கிறாங்க. ஒரு 4.5 வருஷத்தில் ஏற்கனவே 4,58,000 கோடி தான் கடன் இருந்தது. அப்படின்னா இவங்க இந்த 4.5 வருஷத்திலே 10 லட்சம் கோடியை கடன் வாங்கியிருக்காங்க. வருஷத்துக்கு 2 லட்சம் 2.5 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடனை வாங்குறாங்க. அதில் 20% வட்டி கட்டுறாங்களாம். அப்படின்னா ஒரு 30,000 கோடி வட்டியே கட்டுறாங்க. ஏற்கனவே மத்திய அரசில் இருந்து தொகை கொடுக்குறாங்க இல்லையா பல்வேறு திட்டங்களுக்கு, அதை அப்படியே செலவு பண்ணாமல் அதில் ஒரு 32% தொகையை எடுத்து தான் சம்பளம் கொடுக்குறாங்களாம். இப்போது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், ஆசிரியர்களுக்கு சம்பளம், இதெல்லாம் ஒரு மாநில அரசு எதில் இருந்து கொடுக்கணும்னா அவங்களுடைய வருவாய் இருக்கல்லவா, வரி வசூல் பண்ணுறாங்க. அதில் 50% மத்திய அரசு கிடையாது, எல்லாம் மாநில அரசுக்கு தான். அதுபோல் பத்திரப்பதிவு துறையில் வசூல் பண்ணுறாங்க. இதை கொண்டு தான் அவங்க அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தரணும், ஆசிரியர்களுக்கு சம்பளம் தரணும், அப்படியெல்லாம் தரணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்களாம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தர்றதுக்கே மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டம், இந்த நெடுஞ்சாலைகள் திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நிதி கொடுக்குறாங்கல்ல, அந்த நிதியில் 32% எடுத்துடுறாங்களாம். அப்படி தான் ஏற்கனவே ஒரு செய்தி வந்திருந்து, ஆதிதிராவிட நலனுக்காக ஒதுக்கக்கூடிய ஒரு 10,000 கோடியில் ஒரு 2,000 கோடியை மாற்று திட்டங்களுக்காக செலவு பண்ணிக்கிட்டு 8,000 கோடியை அது மீதி வச்சுருந்ததாகவும், அப்போது மத்திய அரசுலேருந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டதுனால ஏன் அந்த தொகையை இன்னும் செலவு பண்ணலை அப்படின்னு கேட்டதுனால இந்த 8,000 கோடியை திருப்பி அனுப்பிட்டதாகவும் ஒரு செய்தி உண்டு. அந்த 2,000 கோடி கூட அது வேறு வேறு செலவு தான் செஞ்சுருக்காங்களே ஒழிய ஆதிதிராவிடர்களுக்காக அதை செலவு செய்யலை.